வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. 6:24 மணிக்கு பார்த்தோமேனால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு துவங்கும். முதலில் நியத்து என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பின் மகத்துவம் குறித்தும் இதில் பேசப்பட இருக்கிறது. அதற்கு பின்பு நோன்பு திறப்பதற்காக பார்த்தோமேனால் தரையிலேயே அமர்ந்து நோன்பு திறக்கக்கூடிய வகையில் நோன்பு கஞ்சி, பேரிச்சம்பளம், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தரையிலேயே அமர்ந்து நோன்பு திறக்க இருக்கிறார். அவர் தற்பொழுது அட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கிறார். 5 மணிக்கு அவர் அங்கிருந்து கிளம்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணி அளவில் அவர் நிகழ்வு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார். இதனால் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் கொண்டு செல்ல உள்ளே அனுமதி இல்லை. அதே போன்று மற்ற பாஸ் இல்லாத, அடையாள அட்டை இல்லாத நிர்வாகிகள் உள்ளே செல்லக்கூடாது என்றும் கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குவிந்திருக்கிறார்கள். நோன்பு வைத்திருக்கிறவர்கள் பார்த்தோமேனால் திருப்பி அனுப்பப்படுவதால் இந்த இடத்தில் ஒரு சலசலப்பானது உண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய 2000 - 3000 பேருக்கு மட்டுமே உள்ளே அனுமதி. மற்ற நபர்கள் யாருக்கும் உள்ளே அனுமதி என்பது கண்டிப்பாக உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் நோன்பு வைத்து இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தற்பொழுது திரும்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. விஜய் அவர்கள் வருகை தருவதனால் அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் குவிந்து வருகிறார்கள். அதாவது நோன்பு திறப்பிற்கு பின்பு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தால்சா உள்ளிட்ட அடங்கிய இஃப்தார் கிட் ஆனது பரிசாக அளிக்கப்பட இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் வெளியேற வேண்டும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்க நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்விற்காக தற்பொழுது முக்கிய நிர்வாகிகள் வர துவங்கி இருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த நிகழ்வு உள்ளே நடைபெறக்கூடிய இடத்தை பார்வையிட்டு வருகிறார். ஊடகவியலாளர்களுக்கு கூட உள்ளே அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களைப் போலவே தற்பொழுது முழுவதுமாக துபாய் பவுன்சர்கள் இந்த நிகழ்வினை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். மற்ற ஊடகவியலாளர்கள், அதே போன்ற பத்திரிகையாளர்களுக்கு உள்ளே அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் போன்ற பார்த்தோமேனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஊடகவியலாளர்களுக்கு தாவேகா நிகழ்வில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு பிறகு விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுடன் இணைந்து அந்த தொழுகையிலும் ஈடுபட இருக்கிறார். அதற்கான பணிகளும் தற்பொழுது நடைபெற இருக்கிறது. மக்ரிப் தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த மாலை நேர தொழுகையிலும் அவர் ஈடுபடுவார் என்றும் தெரிய வருகிறது. அதற்கான பணிகளும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது இஸ்லாமியர்கள் குவிந்து வருவதனால் ராயப்பேட்டையில் இருந்து திருவல்லிக்கேணி செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமே தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு 5 மணி அளவில் அவர் இல்லத்தில் இருந்து கிளம்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.